ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய அஞ்சலியை பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணி செக்கப் கூப்பிட்டு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா உண்மையை போட்டு இந்த அஞ்சலியை உடைச்சிட்றாங்க. நான் கர்ப்பமாகவே இல்லை, இத்தனை நாளாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கர்ப்பமாக இருக்க மாதிரி நான் ஏமாற்றிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த இலக்கியம் அதை கண்டுபிடிச்சிட்டா. இப்போ இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சிச்சு. நீ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரஞ்சினா சத்தியமாக இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அஞ்சலி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தாமணி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு கேட்குற பார்த்திங்கன்னா, இதெல்லாம் அப்படி தான், உனக்கு ஒன்றும் புரியாது, நான் அந்த வீட்டில் இருக்குன்னா இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவும் போக நான் அந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக என்னை அடித்து வெளியே துரத்திடுவாங்க. அது வரைக்குள்ளே கம்பெனிக்குள்ளே போயிட்டு எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியம் நான் பண்ண ஃபோர்ஜரி வேலை எல்லாமே கண்டுபிடிச்சி ஆஃபீஸில் இப்போ கௌதம் சேர்மனாக இருக்கான். இந்த ஆன்ட்டி என்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் 2 நாளில் இந்த கௌதம் சேர்மனாக பதவி ஏற்றுட்டா. அதனால் என்னை ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. என்னால் அந்த ஆஃபீஸ்லேயும் எதுவும் கொள்ளையடிக்க முடியல. கொள்ளையடிச்சது எல்லாமே இந்த இலக்கியம் கண்டுபிடிச்சிட்டா. இப்போ அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிட்டா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியே வந்துட்டேன்னா சோத்துக்கு இதை அடிக்கணும். எப்படியாவது அந்த வீட்டில் எவ்வளோ சுற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஏதோ ஒரு வழியில் நான் சுருட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும். வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக கார்த்தியெல்லாம் முன்னாடியே நான் கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வேஷம் படுத்திக்க அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இந்த வாட்டி கண்டிப்பாக எனக்கு கொலையே பண்ணாலே பண்ணிடுவான். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நான் கொள்ளையடிச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வரணும். அவ்வளோக்கு எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எது பண்ணாலும் பத்திரமா பண்ணடி, யார் கையிலையும் மாட்டிக்காத. அந்த இலக்கிய வேறு கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறேன். அந்த இலக்கிய கையில் எப்படியும் மாட்டாத எஸ்கேப் ஆயிரு அப்படின்ட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் இங்கே சொன்ன விஷயத்தெல்லாம் நீ போயிட்டு வெளியில் யார் கையிலையோ, அது அப்பா கையிலையோ இல்லை அத்தை கையிலையோ போயிட்டு நீ சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நீ உன்னை தாயின்னு கூட பார்க்க மாட்டேன். நானே உன்னை கொலை பண்ணிவிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறது கூட தயாராக இருக்கேன். இல்லைனா கண்டிப்பாக உன்னை ஆள் வச்சு கூட நான் போட்டு தள்ளுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. என்னை ஒன்று பெத்த தாயிடி, என்கிட்டே நீ இப்படி மிரட்டி கொஞ்சமாக நியாயமாக அப்படின்ட்டு பெத்த தாயாக இருந்தால் யாராக இருந்தால் எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. சரிடி, நான் இதுக்குன்னு யார் கையிலையும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு சிந்தாமணி வாயை பொத்திக்கிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போது. நம்மளுடைய இலக்கிய பார்த்திங்கன்னா விரைவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அஞ்சலியோட மொத்த வேஷத்தை கலைச்சி அவளை நிர்மூலமாக்கி அவளை வீட்டை விட்டு நம்மளுடைய ராஜ மரியாதையோட நம்மளுடைய கார்த்தி சரி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க. நம்மளுடைய பைரவி இந்த ஆஞ்சலிக்கு துணை போனதுனால ஒரு சீக்கிரம் இந்த ஆஞ்சலி கூடயே இந்த பைரவி வெளியே போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் இதெல்லாம் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.